இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். டெல்லி விமான நிலையத்தில் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவை மத்திய அமைச்சர் எல் முருகன் வரவேற்றார். இலங்கை அதிபருடன் அந்நாட்டு அரசு அதிகாரிகள் குழுவும் வந்துள்ளது. இலங்கை அதிபராக அனுரகுமார திசநாயக்க பதவியேற்ற பிறகு இந்தியாவுக்கு வருவது இதுவே முதல் முறை. இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். தொடர்ந்து இந்தியா இலங்கை இடையேயான முதலீடு மற்றும் வர்த்தக தொடர்புகளை மேம்படுத்துவது குறித்து டெல்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனுரகுமார திசநாயக்க பீகாரில் உள்ள புத்த கயாவுக்கு சென்று வழிபாடு நடத்த உள்ளார். மகாராஷ்டிர மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு 39 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி பிரம்மாண்ட வெற்றி பெற்றது. அதைத் தொடர்ந்து கடந்த 5ஆம் தேதி பாஜகவை சேர்ந்த தேவேந்திர ஃபட்னாவிஸ் முதல்வராக பதவியேற்றார். சிவசேனாவைச் சேர்ந்த ஏக்நாத் ஷிண்டே மற்றும் தேசியவாத காங்கிரஸை சேர்ந்த அஜித் பவார் துணை முதல்வர்களாக அதே நாளில் பதவியேற்றனர். இந்நிலையில் மகாராஷ்டிரா அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜகவை சேர்ந்த 19 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா கட்சியை சேர்ந்த 11 பேரும், அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸை சேர்ந்த 9 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.